வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ், வருங்கால துணை எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர், ஜாப், அவங்கள பற்றின ஹிண்ட்ஸ் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். இப்போ கரண்ட்டாக நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேங்க்யூ. இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நாம் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 பாயில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் கார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ பாயில் 1 எல்லோ கலர் ரோஸ், பாயில் 1. பாயில் 2 ரெட் கலர் ரோஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பாயல் உங்களுக்கு கூப்பிடுது, எந்த ரோஸ் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயல் 1 போயிடலாம். இந்த எல்லோ கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஓகே, கார்ட்ஸ் பார்க்கலாங்க. சன், வேர்ல்ட், ஹெரஃபண்ட் அண்ட் சேரியட் வந்திருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு. ஸோ உங்களுடைய பாயல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரீடிங் சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு பாரம்பரிய குடும்பம், பேர் பெற்ற குடும்பம்னு சொல்லலாம். இவங்க இருக்கிற ஊரில், இவங்களோட சுற்று வட்டாரத்தில் இவங்களோட ஃபேமிலியை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னோர்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், வியாபாரம், சிலர் இங்கே கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ப்ரொடக்ஷன் ஃபீல்டு, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், செட்டில்ட் இன் அப்ராட், பேக் டெக்னீஷியன்ஸ், மீடியா ஃபீல்டு, மாடல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே சமயம் இவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஜாப் மாதிரி, லைக் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பார்ட் டைமாக ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மக்களுக்கு ஒரு டியூஷனாக இருக்கலாம், மியூசிக், ஆர்ட்ஸ், ஒரு பெயிண்டிங், வேதம், ஜோசியம், ஆன்மீகம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு பழங்காலத்து சொல்லலாம், அந்த சிலம்பம், இல்லை இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அவங்க காலகாலமாக ஃபாலோ பண்ணுற அந்த விளையாட்டுகள் ஒரு சொல்லிக் கொடுக்குற ட்ரைனர்ஸாக இருக்கலாம், யோகா, மெடிடேஷன். ஸோ பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கூட அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சர்வீஸ் மாதிரி, ஒரு ஃப்ரீயாக கூட அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சமாக ஃபீஸ் வாங்கி மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களும் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் எனக்கு இந்த கார்ட்ஸில் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இவங்க ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெம்பிள் சார்ந்த சிட்டி இருக்கிறதுக்கும், அங்கே இருக்கிற கோயில், குளம் அந்த ஊரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இவங்க பார்க்குறதுக்கு அவுட்லுக் ஒரு மாடர்னாக இருந்தாலும் ஒரு பழமை மாறாத மனசு, அவங்களுடைய கலாச்சாரம், குலதெய்வம், பெரியவங்க மேலே அதிகமான ஒரு மதிப்பு உடையவங்க, விசுவாசம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றி சொல்லணும்னா, ஸோ இவங்களுடைய வர பார்ட்னரை ஒரு அன்பாக நடத்துவாங்க. அதே சமயம் அவங்களுக்குன்னு ஒரு முழு சுதந்திரம் சரிசமமாக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப் பார்ட்னர் உடைய குடும்பத்தினர் கூட இவங்க ஒரு மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க மேரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன்று என்ன அப்படின்னா, வர்ற லைஃப் பார்ட்னர் மேலே ஒரு ட்ரீம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அமையணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க ஆசைப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இவங்களோட பர்சனாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு யதார்த்தமானவங்க, உள்ளொன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாதவங்க, எல்லார்ட்டையும் ஒரு பாரபட்சம் இன்றி பழகுவாங்க. ஸோ ரொம்ப தைரியசாலி, லைஃப்பில் ஒரு துணிஞ்சு ஒரு இது பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஸோ எதையும் ஒரு துணிஞ்சு முடிவு எடுப்பாங்க. இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்னா, நேட்டிவ் விட்டு வேறு சிட்டி,
கண்ட்ரி வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து தற்பெருமை உடையவங்க. இவங்க வந்து ஒரு ஆல்ரெடி செஞ்ச விஷயம் சொல்லி காமிப்பாங்க. அதே மாதிரி ஈஸி கோயிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள. ஸோ ஒருத்தருக்கு வந்து டைமிங் ஹெல்ப் பண்ணுறவங்களும் இவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து தனிமை அப்படின்றது வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ இவங்கள சுற்றி ஒரு க்ரௌட் வச்சுருப்பாங்க. அது ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் வைஸ், மேபி அது வந்து ஒரு வேலை சார்ந்த இடத்துலையும் அந்த மாதிரி தான். இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுவாங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 4 லாங்குவேஜை சரளமாக இவங்க பேசுவாங்க. இவங்களுக்கு ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சிரிச்சா அழகாக இருப்பாங்க. லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மேபி இவங்க டால் ஆர் ஷார்ட் ரெண்டுமே சான்சஸ் இருக்குது. இவங்க லைஃப்பில் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னா எந்த இடையூறுகள் வந்தாலும் கேர் பண்ணாமல் இவங்களுடைய இலக்கு அந்த சக்ஸஸில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கவனம் இருக்கும். வெற்றியும் அடைவாங்க. ஓகே, ஸோ இவங்களுடைய பிறவி நம்பர் இல்லை வந்து ஃபேட் நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னா 2 சீரீஸ், 5 சீரீஸ், 1 சீரீஸ், 9 சீரீஸ், 6 சீரீஸ் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து சிங்கிங், மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னா ஆன்மீகம் சம்மந்தம் அந்த மாதிரிலாம் தெரியுதுங்க. நேச்சராகவே பை பர்த்லேருந்தே உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய இந்த பர்சனுடைய ஹிண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு 5 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். யூனிக் வாய்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்காக இருக்கிறதுக்கும் அழகாக இருக்கிறதுக்கும், பேசினா அவங்க அழகாக இருப்பாங்க, ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ செகண்ட் என்ன வந்திருக்கு, பிப்ரவரி, மே, ஆகஸ்ட் அப்படின்றது இவங்களுடைய பர்த் ஒரு மந்த்தாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தெரியுது. இந்த மாதத்தில் இவங்க வந்து பிறந்திருக்கலாம். பிப்ரவரி, மே, ஆகஸ்ட். வாட்டர் சைன் எலிமெண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, ராசி லக்னம் 2 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு. ஓகே, சிலருக்கு 7 சீரீஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபயர்ஸ் எலிமெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ மேஷம், சிம்மம், தனுசு ராசி லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து 9 சீரீஸ், 1 சீரீஸ் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த கார்டும் பார்த்துடலாம். ஆங்கர் அண்ட் செல்ஃபிஷ்னு வந்திருக்கு. மேபி இவங்களுடைய ஒரு கோல் இல்லை இவங்க நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இவங்க செல்ஃபிஷாக கூட இவங்க இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கோவம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, கோவம் இருக்கும், சட்டுன்னு கோவம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, இந்த கார்டு இந்த இது பார்த்துடலாம். தெரியல, இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. யூ ஆர் என்டரிங் இன்டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்றது. மேபி இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவல்லி ஒரு அந்த மாதிரி தெரியுது, கனெக்டடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஜேர்னி அப்படின்றது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் அப்படின்றதும் எனக்கு வருதுங்க. ஸோ உங்களுடைய ரீடிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, பைல் டூ இந்த ரெட் ரோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன், உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம். 1 செகண்டுங்க. ஓகே, உங்களுக்குரிய கார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். லவர்ஸ் கார்ட், எம்ப்ரஸ், மேஜிஷியன் அண்ட் ஃபூல் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு கார்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து
pile 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய ஃபேமிலி பேஸ் பார்க்கும்போது லைஃப்பில் ஒரு படிப்படியாக முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு தேவைக்கேற்றபடி ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க இவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பர்சனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஒரு அழகானவங்கன்னு சொல்லலாம், ஒரு ஒரு பாசமானவங்க, அதி புத்திசாலி. இவங்களுடைய அப்பியரன்ஸ் லுக்ஸ் சொல்லும்போது பார்க்கும்போது ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்க மாதிரி தெரியுது. பை நேச்சராகவே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஐஸில் ஸ்மைல் பண்ணும்போது, வாய்ஸில், ஹேர் ஸ்டைல், ஃபேஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பேசும்போது ஒரு யூனிக்னஸ் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்க முடியும். இவங்க ஃபேர் ஒரு கொஞ்சம் மாநிறமாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாங் ஹேர், ஜெஜென்டிக்கான ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. ஸோ புதிய முயற்சிகள் அடுத்தடுத்து பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஐடியாஸ் இவங்க வந்து வச்சுருப்பாங்க. இவங்க ஒர்க் ஃபீல்டில் இல்லை கெரியரில் இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க பார்த்தவங்க, அந்த அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்தவங்க. ஸோ அதனால் எப்படி இவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளான் ஏ பிசி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு பிளான், அது எப்போ வந்து அப்ளை பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து யூஸ் பண்ணி அது ஜெயிக்கவும் தெரியும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்க மற்றவங்கள வந்து ஈஸியாக எடை போட தெரிஞ்சவங்க, ஈஸியாக யாரையும் நம்பவும் மாட்டாங்க. இவங்க வந்து இவங்க சூழலுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க, தங்களை மாற்றிப்பாங்க. இட் மீன்ஸ் மிங்கிள் ஆக தெரியும். ஸோ அந்த 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 சிச்சுவேஷனுக்கு அந்த மிங்கிள் ஆக தெரியும். ஸோ ஹெசிடேட் ஆகாமல் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து ஈகோ இருக்கும். பட் வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை ஒரு சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லவ் அண்ட் கேர் அப்படின்றது இருக்குது. ஸோ எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு, அதாவது உங்களை எப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா, இவங்க எப்படி இருக்காங்க, ஒரு நல்ல ஃபீல்டில் ஒர்க்கில் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மற்றபடி எனக்கு பெருசாக இங்கே வந்து ஒரு இது தெரியல. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஏஜ் விட இவங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏஜ் கம்மியாக அப்பியரன்ஸ் தெரிவாங்க. இவங்க ஒரு ரொமான்டிக் அண்ட் ட்ரீமி பர்சன் சொல்லலாம். லைஃப்பில் வந்து பெருசாக ஒரு கற்பனை கோட்டை வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குட் லைஃப் ஸ்டைல், வீடு வாங்கணும், கார், அந்த மாதிரியெல்லாம் இவங்க நினைக்கிறவங்க. இவங்க வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேலே அதிகமான ஒரு நாட்டம் இருக்கும். கரண்ட் அப்டேட்டில் இருப்பாங்க இவங்க. ஓகே, லைஃப்பில் வந்து இவங்க ஒரு ஃப்யூச்சர் ஏர்முகமாக தான் இருக்கும். ஸோ இவங்க லைஃப்பில் வந்து இவங்களோட புதிய முயற்சிகள், அதாவது வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து பயப்பட மாட்டாங்க. ரிஸ்க் எடுப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு முயற்சிகள், அது வந்து படிப்பில், கெரியரில். சிலருக்கு வந்து ஊர் மாறிட்டே இருக்கிறது, சிலருக்கு வந்து வேலை மாறிட்டே இருக்கிறது, சிலருக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இவங்க வந்து எந்த மாதிரி வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, எம்என்சி கம்பெனிஸ், ஐடி, டீச்சிங், ஒரு குரூப் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துலலாம் இவங்களை பார்க்க முடியும். கலைத்துறையில், அதாவது மீடியா ஃபீல்டில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது ரசிப்புத்தன்மை, ரசனை அப்படின்றது இவங்களுக்கு நேச்சராகவே இருக்குது. எம்ப்ரெஸ் கார்டும் வந்திருக்கு. அதே சமயம் லவர்ஸ் அண்ட் மெஜிஷியன் மூணுமே வந்துருச்சு. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி, பிஸ்னஸ் ஃபீல்ட்னா டெக்ஸ்டைல்ஸ், பியூட்டி பார்லர், ஆர்ட்ஸு, இல்லை வந்து ஒரு பேஷனாக அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு லெசன்ஸ், தட் மீன்ஸ் அவங்கள அதாவது வந்து கற்று வச்ச விஷயம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க சப்போஸ் அவங்க கற்றுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து ஃப்யூச்சரில் அது வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் பேஷன் இருக்கும், அது கற்றுக்கணும். இல்லை சிலருக்கு வந்து குக்கிங் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க எங்கே இருந்தாலும் மற்றவங்கள வந்து லீட் பண்ணிட்டு போகிறவங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மரியாதை, பாராட்டு, சம்பளம் இல்லாத இடத்துல இவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய திறமைக்கேற்ற இடத்துல தான் இவங்க ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிலர் பிஸ்னஸ் கூட சான்சஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு அந்த மாதிரி தெரியுது. ஸோ கடை அந்த மாதிரி இவங்க என்ன வேணாலும் சேல்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ட்ராவலிங் பிஸ்னஸ், ஃபோட்டோகிராஃபிஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங்,
ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ், மீடியேட்டர்ஸ், கமிஷன், இல்லை வந்து சிலருக்கு வந்து ஒரு ஹோட்டல்ஸ், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், இல்லை சின்னதாக ஸ்நாக்ஸ். ஸோ சம்திங் அந்த ஒரு இவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து நடக்கணும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பேசிஸ் இவங்க ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபைனலாக இவங்களை பற்றி ஹிண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ ஓவரால் ரீடிங் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ ஹிண்ட்ஸ் ஒரு 5 கார்ட்ஸ் எடுக்கிறேன். இது ஒரு கார்டு உங்களுக்காக. ஓகே, ஸோ பார்க்கலாம் என்ன ஹிண்ட் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஹிண்ட் வந்து February May கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் பையலுக்கும் வந்துச்சு. இதே இவங்களுடைய பர்த் டைமிங் இல்லை மந்த்தாக இருக்கலாங்க. ஸோ இன்னொரு கார்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபயர் சைன் எலிமெண்ட், இதுவும் ஃபஸ்ட் பைலில் வந்துருச்சு, உங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ இவங்க மேஷ ராசி, சிம்மம், தனுசு ராசி, லக்னம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்களுக்காக நான் இன்னும் 2 கார்டு எடுக்கிறேன். ஏன்னா வந்ததே வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், இதுவும் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் 2 கார்டு உங்களுக்காக. ஓகே, ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் பர்சன் அப்படி. ஓகே, ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டைம் டேக்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு வரும், இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் தான் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கோல், இவங்க நினைக்கிற விஷயம் அச்சீவ் பண்ண அப்புறம் இவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிப்பாக இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கனெக்டிவிட்டி. ஓகே, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நான் சொன்ன பாயிண்ட்டு தான். லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க வந்து மற்றவங்கள லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கும் அப்படின்னா 2 சீரீஸ், 4 சீரீஸ், 5 சீரீஸ், 6 சீரீஸ். இவங்களுக்கு வந்து ஃபேட் நம்பர், பர்த் நம்பர், இந்த 2 எது வேணாலும் இந்த சீரீஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பெயிண்டிங், க்ரியேட்டிவிட்டி, பிக்சர்ஸ் நான் சொன்ன விஷயம் தான். இவங்களுக்கு வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி மேலே இவங்களுக்கு வந்து புதன் தான். அதாவது வந்து 2 மெஜிஷியனாக இருக்கட்டும், இந்த லவர்ஸ் கார்டு இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த புதன் ஆறு அப்படின்றது இவங்களுக்கு நிறையா தெரியுது. இவங்களுக்கு வந்து அந்த புத்தியை நிறைய யூஸ் பண்ணுவாங்க, மனசை விட இவங்க புத்தி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய க்ரியேட்டிவ் சென்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும், க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ எது வேணாலும் இவங்களுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு தைரியம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது, அசாத்திய தைரியம். இவங்களுக்கு வந்து பின்வாங்க தெரியாது. எந்த ஒர்க் இவங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டில் கண்டிப்பாக அதுக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளையும் இவங்க பண்ணுவாங்க, அதில் சக்ஸஸும் ஆவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் அவங்க பண்ணுறது, ஸோ புரிஞ்சுக்கிறது, அதுக்குரிய ஒரு உழைப்பை கொடுக்குறது, அதுக்குரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்னும் இவங்களால் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. ஓகே, அந்த சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, புத்திசாலித்தனம், ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ், நர்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. இந்த ஃபீல்டில் இவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு, இந்த இதில் படிச்சிருக்கிறதுக்கும் இல்லை இந்த ஃபீல்டில் இவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது எப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு விஷயம் வந்து யோசனை பண்ணி டக்குன்னு இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. பட் நிறைய தடவை இவங்க வந்து பிகினிங் இருக்கும், இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிகினிங் இருக்கும், ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனால் அந்த ரிஸ்க்கு முன்னாடி நிறைய ஒரு யோசனை பண்ணி அப்புறம் தான் இவங்க அதில் வந்து இறங்குவாங்க. அதில் வந்து ஒரு லாபம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அது கிடைக்கிற ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு சார்ட் போட்டு தான் இவங்க வந்து ஒரு முடிவே எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களை நினச்சி பயப்படவும் தேவை கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எர்த் சைன் எலிமெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கன்னிராசி, ரிஷபம், மகரம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ராசி லக்னமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு மிக்சட் எனர்ஜி தான் உங்களுக்கு. எலிமெண்ட் சைன் பொறுத்த வரைக்கும் ஏர் சைன் மட்டும்தான் வரல, மற்ற 3 சைனும் வந்துருச்சு. ஹிந்தி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த ஸ்டேட்டில் இவங்க இருக்கிறதுக்கும் இல்லை அங்கே போகிறதுக்கும் ஸோ வாய்ப்புகள் அதிகம். இல்லை இவங்களுக்கு அந்த கல்ச்சர் மேலே ஒரு ஈடுபாடு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லை நீங்கள் ஹிந்தியாக இருக்கலாம்.
இந்த பர்த் சைன் கூட நீங்கள் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.